உடன்பாளையம் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தோம்னா, டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தோம்னா பிசியில் கம்ப்யூட்டரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் மோடு வந்து காமிக்க இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இதை வந்து இங்கே பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயே நமக்கு வராது, எடுக்க முடியாது. விண்டோஸ் 7 வந்து இருக்கும். ஆனால் இப்போ எப்படி கொண்டு வர போகிறோம்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோடனே இந்த மாதிரி மோடு வந்து பெருசாக பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே ரைட் கார்னரில் இங்கே வந்து பார்த்தோம்னா தீம்ஸ் இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இங்கே ரைட் கார்னரில் வந்துங்க டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கிளிக் கொடுங்க. ரீசைக்கிள் பின் ஆல்ரெடி நமக்கு இருக்குது, அதனால டிக் பண்ணியிருக்கு. இதில் வந்து கம்ப்யூட்டர் அளவுக்கு நெட்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பேனல் தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கோங்க, தேவையில்லை. மற்றவங்க நான் கண்ட்ரோல் பேனல் வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே என்ன பண்ணணும்னா அப்ளை கொடுத்துக்கலாம். அப்ளை கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக பார்த்தோம்னா நம்ம என்னென்ன இதோ எடுத்தோமோ எல்லாமே வந்துடுச்சு. நம்ம மேலே டாப்பில் வச்சுக்கலாம். கண்ட்ரோல் பண்ணால் இது மாதிரி தான் ஈஸியாக வந்து நம்ம வந்து சிம்பிளாக கொண்டு வரது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நன்றி, வணக்கம்.